ஹலோ என்று உங்களுடன் ஒரு நிமிடம். ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற தேவன். ஆனால் பதில் எப்படி தருகிறார் என்றால், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு பதில் தருகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபத்தில் யோசனை கூறியே பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சில முக்கியமான காரியங்களை தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது அவருடைய பாணியிலேயே அவர் செயல்படுகிறார், அவருடைய சித்தப்படியே அவர் செயல்படுகிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசேயை ஆண்டவர் உருவாக்கி எகிப்து தேசத்தில் வாழ்கிற இஸ்ரவேல் மக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆனால் அதற்காக தேவன் தெரிந்து கொண்ட மோசேயை எங்கே முதலில் அனுப்புகிறார் என்று சொன்னால், பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளாகவே அனுப்புகிறார். பாருங்க, அந்த அரண்மனைக்குள்ள அனுப்பி ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? நீங்களும் நானும் நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி யோசித்தா முடியவே முடியாது. அதுபடி இவங்களை மீட்க வந்தவன பார்வோன் அரண்மனைக்குள்ள அனுப்புறது. ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, அவனை முதல்ல பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்துகிற விதம் புரியவில்லை என்று சொன்னால், சற்று காத்திருந்தால் ஏன் அவர் அப்படி செய்தார் என்பது நமக்கு விளங்கும்.